தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால ஜனநாயகன் மீது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவே கண்ணு வச்சிருக்கு. ஜனவரி 9ஆம் தேதி திரையரங்குகளை அதிர வைக்க வேண்டிய இந்த படம் தணிக்கை வாரியத்துடைய பிடியில சிக்கி தற்போது வரை முடங்கி கிடப்பது ரசிகர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு திரைப்படம் அரசியலை மையமாக வைத்து எடுக்கும் போது சந்திக்கும் அத்தனை சவால்களையுமே இப்போது ஜனநாயகன் திரைப்படம் சந்தித்துக் கொண்டிருக்கு. ஆரம்பத்துல படத்தை பார்த்த தணிக்கை குழு உறுப்பினர்களால பெரும்பாலானோர் யுபிஏ சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு கணிச்சாங்க. ஆனா குழுவுல இருந்த ஒரு உறுப்பினர் மட்டும் படத்துல இடம்பெற்றுள்ள சில காட்சிகள் சர்ச்சையை ஏற்படுத்தலாம் அப்படின்றதுனால இதனை மறு தணிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதம் படுத்திருக்காரா. இதனால படத்துடைய ரிலீஸ் சான்றிதழ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்துல கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. தனி நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவுமே போட்டாங்க. மத்திய தணிக்கை வாரியம் அதனை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணாங்க. டெல்லி சென்னை அப்படின்னு போயிட்டு இருந்த கேஸ் தற்போது சென்னையிலேயே நடந்து வருது. உயர் நீதிமன்றத்திலிருந்து இந்த திரைப்படத்திற்கு நேற்று அதாவது 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இன்னுமுமே இந்த கேஸ் இழுத்தடித்து கொண்டே போகுது. ஆகையால படம் பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்வியுமே தற்போது எழுந்திருக்கு. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பலருமே குரல் கொடுத்துட்டு இருக்க இந்த வேளையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பது பலருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. அதுவுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் விஜய் அவர்கள் நேரடியாக மோடியை எதிர்த்து பேசியது வரவேற்கக்கூடியது அப்படின்னு மறைமுகமாக சமீபத்துல பேசியிருப்பதுதான் செம்ம ட்ரெண்டிங்காகவுமே போயிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.